குற்றமே நிகழ்ச்சியை வழங்குவதற்காக திவ்யா. இன்னைக்கு குற்றம் குற்றமேல மர்ம கும்பலால் பெண் வெட்டி கொடூர கொலை, பிரபல ரவுடி வெட்டி கொலைன்னு பல குற்ற செய்திகள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கொருக்குப்பேட்டையில பெண் ஒருத்தர் கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பா தலைமறைவான சிலரை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. சென்னை கொருக்குப்பேட்டை ஜே நகர் 5வது தெருவை சேர்ந்தவர் பாபு. பாபு இறந்துட்டதால அவரோட மனைவி மஞ்சுளா பையன் மணிகண்டனோட தனியா வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில நேற்று மாலையில மஞ்சுளா வீட்டுக்கு கத்தி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வந்த மர்ம நபர்கள் சிலர் அவங்கள சரமாரியா வெட்டிட்டு போயிட்டாங்க. இதுல ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்த மஞ்சுளா அந்த இடத்திலேயே இறந்துட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க போலீசாருக்கு தகவல் கொடுத்தாங்க. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க போலீசார். அவங்க நடத்தின முதல்கட்ட விசாரணையில பல தகவல் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, 2008ஆம் வருஷம் காசிமேடு பகுதியில போலீஸ் என்கவுண்டர்ல பாபா சுரேஷ்னு ஒருத்தர் கொல்லப்பட்டாரு. அவரோட தங்கச்சி தான் இந்த மஞ்சுளா. 2013ஆம் வருஷம் ஆர்கே நகர் பகுதியில சுரேஷுக்கும் கோபி அப்படிங்கிறவருக்கு இடையில ஏற்பட்ட தகராறுல சுரேஷ் கொலை செய்யப்பட்டாரு. இதனால ஆத்திரமடைஞ்ச சுரேஷோட சொந்தக்காரர்கள் கோபிய அடிச்சு கொலை பண்றாங்க. இதுக்கு பழிக்கு வாங்க கோபியோட சொந்தக்காரர்கள் முடிவு பண்றாங்க. சுரேஷோட சொந்தக்காரன் தான் இந்த மஞ்சுளா. மஞ்சுளாவோட 16 வயசு பையன் மணிகண்டனை கொலை பண்ண அந்த வீட்டுக்கு கும்பல் வருது. ஆனா வீட்டுல மணிகண்டன் இல்ல, மஞ்சுளா மட்டும்தான் இருந்தாங்க. இதனால அந்த கும்பல் மஞ்சுளாவை சரமாரியா வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைச்சிருக்காங்க. நாங்க வெளியே போயிருந்தோம். போனோடனே அவங்க போன் வந்தது எங்களுக்கு, இந்த மாதிரி மஞ்சுமா வெட்டிட்டாங்கன்னு. நாங்க ஐயோ ஓடியாந்தோம். ஓடியா ஆசிரியர் தூக்கி போயிட்டுக்கிறாங்க. தூக்கின்னு போயிட்டு இருக்கிறாங்கன்னு ஆசிரியர் அழுதுனே ஓடணும். பாடி தான் எதிர்க்கு வந்தது. நாங்க கத்தின்னு வந்தோம். இங்க வந்து கேட்டா 5 பேர் வந்தாங்க, கட்சிப்பு கட்டி வந்து வெட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதாங்க தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. 5 பேர் வந்துக்கிறாங்க சார். நாங்க மனு போயிட்டு வந்தோம். நாங்க போன் பண்ணி கேட்டாங்க, இந்த என்னம்மா என்ன குழந்தைங்க என்னம்மா ஆயிடுச்சுன்னு கேட்டேன். இது மாதிரி சித்தி மஞ்சு மாத்திய வந்து வெட்டாங்க, இது மாதிரி வா சித்தின்னு சொல்ல நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போய் பார்க்க சொல்ல அவங்க இறந்து போய்க்கிறாங்க. இங்கெல்லாம் அப்படியே வெட்டி மூளெல்லாம் அப்படியே ரொம்ப இதுவாகி ரொம்ப கோராமையே ஆயிடுச்சு. இந்த 3 பசங்களுக்கு யாரு என்ன பதில் சொல்லுது? 4 பசங்க அப்பாவே இல்ல, இப்ப அம்மாவே இல்ல. இப்ப யாரு குழந்தைங்களை இப்ப பாத்துக்கிறது? நாங்களே இப்ப எப்படி தெரியல. குழந்தை அவன் பெரிய பையன் அந்த நிகழ்ச்சி நடந்துல இருந்து பாதிப்பாக ஆயிட்டான். கோவில்பட்டியில பிரபல ரவுடி அடையாளம் தெரியாத சிலரால வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இருக்கிற மந்தித்தோப்பு கணேச நகரை சேர்ந்தவர் வேல்முருகன். ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சுட்டு வந்த வேல்முருகன் மேல பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சு. இந்த நிலையில தான் வேல்முருகன் மந்தித்தோப்புல இருக்கிற குளக்கரையில வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தாரு. இவரை யாரோ அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொலை பண்ணி இருக்காங்க. சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ரியல் எஸ்டேட் தொழில நிலத்தை வாங்கி விற்பதுல ஏற்பட்ட பிரச்சனை காரணமா இவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கொலை தொடர்பா மாந்தோப்பு பகுதியை சேர்ந்த 6 பேரை பிடிச்சு சந்தேகத்தின் பேர்ல போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. 2.5 வயசு சிறுமிய பாலியல் பலாத்காரம் செய்த 19 வயசு காம கொடூரனை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த நெய்க்காரன்பட்டி பகுதியை சேர்ந்தவது முகமது ரஃபி. இவரு கட்டுமான ஒப்பந்ததாரரா வேலை பார்த்துட்டு வராரு. இவருகிட்ட பிரசாத் அப்படிங்கிறவரு வேலை பார்த்துட்டு வராரு. முகமது ரஃபியோட 2.5 வயசு பொண்ண பிரசாத் பாலியல் பலாத்காரம் செஞ்சதா சொல்றாங்க. சிறுமியோட அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா சிறுமியோட அப்பா ரஃபி கொடுத்த புகாரோட பேர்ல பிரசாத்தை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. 2.5 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் மோகனூர் கிராமவாசிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2.5 வயசு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட செய்தியை பார்த்தோம். இது போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏன் நடக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இன்னைக்கு உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். சிறுமிகள் மீது சமீபமா பாலியல் வன்முறைகள் அதிக அளவுல தொடர்ந்துட்டு வருது. இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா அவங்கதான் ரொம்ப வல்னரபிள் டார்கெட், ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப எளிதா அவங்கள அட்டாக் பண்ண முடியும்.
அதனால என்ன ஆயிடுது, ஆண்களுக்கோ இல்ல அந்த குடும்பத்துக்கு தெரிந்தவங்களோ சொந்தக்காரங்களோ வயதானவர்களோ இல்ல பெண்களாக இருந்தாலும் சரி ஈஸியா அட்டாக் செய்ய முடியுது. இந்த மாதிரி சிறுமிகளை அட்டாக் பண்ணும்போது அவங்க வெளியில மோஸ்ட்லி சொல்றது இல்ல, அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியாது. அண்ட் அப்படியே சொன்னாலும் உங்க அம்மாவை கொன்றுவேன் அப்பாவை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டும் போது அவங்க அதை சொல்லவும் மாட்டாங்க. அண்ட் நிறைய வீடுகள்ல இதை ரிப்போர்ட் பண்றதும் இல்ல, குழந்தையோட ஃபியூச்சர் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் ரிப்போர்ட்டடா போயிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் சிறுமிகள் மேல ஈஸியா அட்டாக் பண்றதுக்கு காரணமாயிடுது. இன்னொரு முக்கிய காரணம் குழந்தைகளுக்கு நம்ம சரியான அவேர்னஸ் இன்னும் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். எது குட் டச் பேட் டச்ன்ற அந்த எஜுகேஷன் நம்ம கொடுக்கல. அது தவிர அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், குழந்தைகளுக்கு இருக்க வேண்டிய இக்னரன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். சில நேரங்கள்ல குழந்தைகளும் பெரியத்தனமா நடந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ற மாதிரியான சூழல்களும் இருந்துட்டு இருக்கு. சோ குழந்தைகளுக்கு அவங்களுடைய உலகத்தை ரொம்ப அழகான உலகத்துல அவங்களை இருக்க விடணும். அதை விட்டுட்டு அவங்கள வலுக்கட்டாயமா நம்ம தவறான பாதைகளை இழுக்கிறதும் ஒரு விதமான பாலியல் வன்கொடுமை தான். அதை பண்ண ஆரம்பிச்சா அடுத்தது பிசிக்கல் அபியூஸும் நடக்கும். சோ இதுல அகைன் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்கு. குழந்தைகள் வளர்ப்புல ரொம்ப ரொம்ப நீங்க தான் ஜாகிரதையா இருக்கும். இன்னைக்கு கால கட்டாயம் அப்படி இருக்குன்றப்ப நீங்க அந்த எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கத்தான் வேண்டியிருக்கு. திருச்சியில காவலாளி கொலை செய்யப்பட்டது தொடர்பா 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இந்த கொலைக்கும் விபச்சார கும்பலுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. அந்த கோணத்துல போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. திருச்சி முடுக்குப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். திருச்சி ரயில்வே சந்திப்புல ரயில்வே ஊழியர்களுக்கான குடியிருப்பு கட்டப்பட்டு வருது. அந்த இடத்துல 6 மாசமா பாலசுப்ரமணியன் கட்டிட காவலரா வேலை பார்த்துட்டு வராரு. இந்த நிலையில 26ஆம் தேதி காலையில இவரு மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு. சடலத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. தலையில வெட்டு காயங்கள் இருந்ததால இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலான்னு போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துச்சு. அந்த கோணத்துல விசாரணை நடத்தினதுல பாலா பாண்டியன் அப்படிங்கிற 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. விசாரணையில பாலாவும் பாண்டியனும் ரயில்வேக்கு சொந்தமான இடத்துல பாலியல் தொழில் செய்யற பெண்களோட சமூக விரோத செயல்ல ஈடுபட்டு வராங்க. இத பத்தி காவலாளி பாலசுப்ரமணியன் போலீஸ்ட புகார் கொடுத்து வந்திருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச பாலாவும் பாண்டியனும் காவலாளி பாலசுப்ரமணியனை அடிச்சு கொலை பண்ணது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த கொலைக்கு பின்னாடி விபச்சார கும்பலுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொல்றாங்க. அதனால விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்காங்க. காதல் தகராறு காரணமா இளம்பெண் கௌரவ கொலை செய்யப்பட்டதா சொல்றாங்க. இத பத்தி அந்த பெண்ணோட பெற்றோர் கிட்ட போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்தவர் வீரன். இவரு லாரி கம்பெனி நடத்திட்டு வராரு. இவர்கிட்ட லாரி டிரைவரா திலீப் குமார் அப்படிங்கிறவரு வேலை பார்த்துட்டு வராரு. இந்த திலீப் குமாரும் வீரண்ணாவோட 21 வயசு பொண்ணு விமலாவும் காதலிச்சதா சொல்றாங்க. இந்த காதலுக்கு வீரண்ணா தரப்புல கடும் எதிர்ப்பு இருந்திருக்கு. இதனால ஜூலை 22ஆம் தேதி விமலாவும் திலீப் குமாரும் யாருக்கும் தெரியாம கேரளாவுக்கு தப்பிச்சு போயிருக்காங்க. அங்க இருக்கிற காவல் நிலையத்துல தஞ்சமடைந்த விமலாவும் திலீப் குமாரும் போலீசார் முன்னிலையில கல்யாணம் பண்ணதா தெரியுது. இந்த நிலையில விஷயம் தெரிஞ்ச வீரண்ணா கேரளாவுக்கு போய் திலீப் குமார் கிட்ட இருந்து விமலாவை பிரிச்சு ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. விமலாக்கு வேறொரு இடத்துல வீரண்ணா மாப்பிள்ள பாத்திருக்காங்க. இதனால போன மாசம் 22ஆம் தேதி மறுபடியும் வீட்டை விட்டு விமலா வெளியேறி இருக்காங்க. போலீஸ் கிட்ட புகார் கொடுத்து தன்னோட பொண்ண வீரண்ணா மீட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில நேத்து மர்மமான முறையில விமலா தூக்குல தொங்கிட்டு இருந்தாங்க. விமலா கௌரவ கொலை செய்யப்பட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க. இது தொடர்பா விமலாவோட பெற்றோர் கிட்ட போலீசார் விசாரணை பண்ணிட்டு வராங்க. கோவையில கார் டிரைவர் வீட்டு மேல மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு வீசிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. கோவை அம்மன் குளம் பகுதியை சேர்ந்தவர் முனீஸ்வரன். கார் டிரைவரான முனீஸ்வரன் வேலை பார்த்துட்டு வராரு. இன்னைக்கு அதிகாலை 3 மணி அளவுல முனீஸ்வரன் வீட்டுக்கு வந்த சிலர் பெட்ரோல் குண்டை வீசிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. பயங்கர சத்தத்தோட பெட்ரோல் குண்டு வெடிச்சது. இந்த சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஓடி வந்து பார்த்தப்போ தீ பற்றி எரிஞ்சிருக்கு. உடனே அவங்க தீயை கட்டுப்படுத்திட்டாங்க. முன்விரோதம் காரணமா முனீஸ்வரன் வீட்டுல இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கலாம்னு போலீசார் விசாரணை பண்ணிட்டு வராங்க. ஒர்க் முடிச்சுட்டு 3 மணிங்கிறப்ப ஒர்க் முடிச்சுட்டு வண்டி கழுவிட்டு இருந்தேன். அப்படியே வரப்ப ஒரு 4 பேர் வந்துட்டு பெட்ரோல் கொண்டு வீசினாங்க. டமால் சவுண்ட் வந்துச்சு, பெரிய சவுண்டா வந்துச்சு. என்னன்னு பார்க்கணும் இன்னொரு கொண்டு வீசிருக்காங்க. அது வந்து எரியாம போய் விழுந்துருச்சு போல இருக்கு. நான் வந்து பார்த்தேன், அவனுக்கு ஏதோ எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எரிஞ்சிட்டு நான் எல்லாம் தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு பார்க்க எல்லாம் ஓடிட்டாங்க. ஒரு ஆளுமே இங்க நின்று இருந்தாங்க சொன்னாங்க, பசங்க சொன்னாங்க. அதை பார்த்து அவங்க பிடிக்க முடியல. அவங்களும் ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. அப்புறம் எல்லாம் நம்ம அணைச்சிட்டு போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொன்னாங்க.
புதுச்சேரியில இருந்து கடத்தி வந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. நாகை மாவட்டம் வாஞ்சூர் சோதனை சாவடியில போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப வேகமா வந்த 4 இருசக்கர வாகனத்தை அவங்க மடக்கி சோதனை பண்ணாங்க. அப்போ மூட்டை மூட்டையா மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. காரைக்கால்ல இருந்து நாகைக்கு மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டதும் தெரிய வந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 400 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் பண்ணாங்க. இது தொடர்பா இருசக்கர வாகனத்துல வந்த சரவண பாண்டியன், கண்ணன், ரமேஷ்குமார் உள்ளிட்ட 5 பேரை கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே இந்தியால தங்கம் கடத்திட்டு வர்றது அதிகமா நடந்துட்டு வருது. குறிப்பா தமிழகத்துல வெளிநாட்டுல இருந்து தங்கம் கடத்திட்டு வர்றதும் அவங்க பிடிபடுறதும் தங்கம் பறிமுதல் செய்யப்படுறதும் ஒரு தொடர்கதையாவே இருக்கு. இத பத்தின ஒரு செய்தி தொகுப்பை இப்ப பாக்கலாம். ஆயிரத்தி 1980க்கு அப்புறமா வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்துறது அதிகமா நடந்துட்டு வருது. 1990ஆம் வருஷம் கொண்டு வரப்பட்ட தாராளமய கொள்கைகள் தங்க இறக்குமதி மேல இருந்த வரிகள் நீக்கப்பட்டதால தங்க கடத்தல் குறைஞ்சது. இந்த நிலையில கடந்த 1 வருஷமா இந்தியாவுல மீண்டும் தங்க கடத்தல் அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பா தமிழ்நாடும் கேரளாவும் தங்க கடத்தலோட தலைநகரங்களா மாறிட்டு வரதா சொல்றாங்க. 2013ஆம் வருஷம் மத்தியில அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்திச்சது. இதனால இந்தியாவோட நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரிச்சுட்டே போச்சு. இதை குறைக்கிறதுக்காக இறக்குமதியை குறைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட்டது. இந்திய இறக்குமதியோட பெரும் பகுதி தங்கம் தான். அதனால அதை குறைக்க தங்கம் மீதான இறக்குமதி வரியை 10% உயர்த்துச்சு மத்திய அரசு. 2013ஆம் வருஷம் மே மாசத்துல 1,62,000 கிலோவா இருந்த தங்கத்தோட இறக்குமதி அதே ஆண்டு நவம்பர்ல 19,300 கிலோவா அதிரடியா சரிஞ்சது. 2012-13ஆம் நிதியாண்டுல இந்தியாவுல பிடிபட்ட கடத்தல் தங்கத்தோட மதிப்பு 94 கோடி. 2013-14ஆம் நிதியாண்டுல பிடிப்பட்ட கடத்தல் தங்கத்தின் மதிப்பு 678 கோடி ரூபாய். இது பிடிப்பட்ட தங்கத்தின் கணக்கு. பிடிபடாத தங்கத்துக்கு கணக்கே இல்ல. கடத்தப்படுற தங்கம் பெரும்பாலும் துபாய், மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து வரதா சொல்றாங்க. விமானம் மூலமா தங்கம் கடத்துறவங்க விதவிதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்திட்டு வராங்க. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துல போன 2 வருஷத்துல தங்கம் கடத்தல் சம்பவம் அதிகரிச்சுட்டு வருது. இதுவரைக்கும் எவ்வளவு கடத்தல் தங்கம் பிடிபட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை இப்ப பாக்கலாம். 2013ஆம் வருஷம் விமான நிலையத்துல சுமார் 13 கோடி ரூபாய் தங்கம் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 2014ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் வர 42 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. கடந்த செப்டம்பர் மாசத்துல திருச்சியை சேர்ந்த ஜெயினுலாப்தீன் யூசுப் அப்படிங்கிறவரு சுற்றுலா விசால வந்திருந்தாரு. அவர்கிட்ட இருந்த கம்ப்யூட்டரை பிரிச்சு பார்த்தப்போ அதுல 1 கிலோ தங்கம் மறைச்சு வச்சிருந்தது தெரிய வந்துச்சு. இந்த தங்கத்தோட மதிப்பு 30 லட்சம் இருக்கும்னு சொல்றாங்க. அதே நாள்ல சென்னையை சேர்ந்த 3 பேர்கிட்ட இருந்து 54 லட்சம் மதிப்புள்ள 1 கிலோ 800 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. ராமநாதபுரத்துல இருந்து வந்த 5 பேர்கிட்ட இருந்த சூட்கேஸ்ல ரகசிய அறையில மறைச்சு வச்சு கடத்தி வரப்பட்ட 78 லட்சம் மதிப்புள்ள 2 கிலோ 600 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. சிங்கப்பூர்ல இருந்து வந்த பிரபாகரன் அப்படின்ற இருந்து சுமார் 4 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை சேர்ந்த முகமது பரூக் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஸ்பீக்கர்ல மறைச்சு வச்சிருந்த 30 லட்சம் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. தங்க கடத்தல் அதிகரிக்க என்ன காரணம், இதை தடுக்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். தற்பொழுது இந்தியாவில் பல வெளிநாடுகளில் இருந்து தங்கத்தை இறக்குமதி செய்வதாக சொல்லி சட்டத்திற்கு புறம்பான வகையில் தங்கத்தை கடத்தி வந்து இந்தியாவிற்குள் உள்ள மார்க்கெட்டில் அந்த தங்கத்தை புகுத்தி விற்பனை செய்து வருகிறார்கள். அவ்வாறு விற்பனை செய்யும் பட்சத்தில் 1 கோடி ரூபாய்க்கு கீழே வந்து அந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட தங்கத்தை பறிமுதல் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு சாதாரண அபராதம் விதித்து தண்டனை வழங்குவது இப்ப நடைமுறையாக இருந்து வருகிறது. 1 கோடி ரூபாய்க்கு மேலாக தங்கத்தை கடத்தி வந்து இந்தியாவில் புழக்கத்தில் விடும் பட்சத்தில் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கும் சட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. இவ்வாறு தங்கத்தை சட்டத்திற்கு புறம்பான வகையில் இந்தியாவிற்கு ஏன் கொண்டு வருகிறார்கள் என்றால், இந்தியாவில் தங்கத்தை தயார் செய்து அதை நகையாக மாற்றி
அதை மார்க்கெட்டில் விற்கும் பட்சத்தில் பலவிதமான வரிகள் இந்தியாவில் போடப்பட்டு பலவிதமான வரிகள் சில்லறை வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பெரும் வணிகர்களாக இருந்தாலும் சரி, அந்த வரிகளை வாடிக்கையாளர்களிடம் வசூல் செய்து அந்த தங்கத்தை விற்பனை செய்து வருகிறார்கள். இதுபோல பலவிதமான வரிகளிலிருந்து தடுப்பதற்காகவும் பலவிதமான வரிகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் நிறைய தங்கம் இந்தியாவிற்கு கடத்தி கொண்டு வரப்பட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த நகைகளை அந்த தங்கத்தை உருவாக்கி நகைகளாக மாற்றி தற்பொழுது விற்பனை செய்து வருகிறார்கள். இது தினசரி நம் வாடிக்கையாக இவ்வாறு கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்து வருகிறார்கள். அதை தினசரி தடுத்து வந்த போதிலும் தொடர்ந்து தங்கத்தை கடத்துவது ஒரு சராசரியான ஒரு நடவடிக்கையாகவே இருந்து வருகிறது. இது ஏற்கனவே தங்கம் மற்றும் இதர வகையான பொருட்கள் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த தடை செய்யப்பட்ட ஒரு வணிகத்தை இந்தியாவிற்கு கொண்டு அதை விற்பனை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு அதிகபட்சமாக 10 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய நிலைமை இருந்து வருகிறது. ஆனால் இதற்கு மாறாக சில நபர்கள் 1 கோடி ரூபாய்க்கு குறைவாக கடத்தி வந்தால் தண்டனை குறைவாகவும் அபராதம் குறைவாகவும் இருக்கும் என்று நினைத்து நிறைய நபர்கள் 1 கோடி ரூபாய்க்கு குறைவாக தங்கத்தை கொண்டு இங்கு விற்பனை செய்து அரசாங்கத்தை ஏமாற்றி வருகிறார்கள். இந்த அரசாங்கத்தை ஏமாற்றி வரும் செயல்களுக்கு தண்டனையுடைய செக்ஷன் நிறைய இருந்த போதிலும் அது சரிவர நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வருகிறபடியால் அவர்களுக்கு சட்டத்தில் உள்ளபடி அதிகபட்சமாக அவர்களுக்கு 10 வருடமோ குறைந்தபட்சமாக 3 வருடமோ சிறை தண்டனை இருந்து வருகிறது. ஆனால் இருந்து வருகிறதை அரசாங்கம் அதை துரிதப்படுத்தி அந்த தண்டனையில் அவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இந்த இறக்குமதி சட்டத்திற்கு புறம்பான வகையில் இறக்குமதி செய்வதிலிருந்து தடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததா நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்த கொலைய பத்தின செய்தியை இப்ப பார்க்கலாம். இட்லி கடைக்கு மாவு வாங்க போனவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தஞ்சாவூர் பரிசுத்தம் நகர் 2வது தெருவை சேர்ந்தவர் செந்தில். 24 வயசான செந்திலுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கு. இந்த நிலையில அவரு 5 நாளைக்கு முன்னாடிதான் 2வது திருமணம் செஞ்சிருக்காரு. நேற்று இரவு தன்னோட 2வது மனைவி கிட்ட இட்லி மாவு வாங்கிட்டு வரதா சொல்லிட்டு செந்தில் கடைக்கு போயிருக்காரு. யாகப்பா நகர்ல இருக்கிற தனியார் பள்ளி முன்னாடி இருசக்கர வாகனத்துல வந்துட்டு இருந்த செந்தில மர்ம நபர்கள் சிலர் வழிமறிச்சிருக்காங்க. திடீர்னு அந்த கும்பல் செந்தில கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த கொலைய பத்தி தகவல் தெரிஞ்சதும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. 2வது திருமணம் பண்ணிக்கிட்ட செந்தில் முன்விரோதம் காரணமா வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலான்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. அந்த கோணத்துல அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற இடத்துல நடந்த இந்த கொலை பத்தின செய்தி அந்த ஏரியால பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத்துடன் இன்றைய குற்றம் குற்றமே நிகழ்ச்சி நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.